எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்றிருந்து கரெக்டாக தை 1ஆம் தேதியிலேருந்து நேற்று சரியான மழை பிடிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி சாரல் விழுந்துச்சு. இன்னிலேருந்து மழை நல்லா சரியான மழைங்க. சுத்த தமிழில் சொல்லப்போனால் வசந்த காலம் சொல்லுவாங்கள்ல, பச்சை வர டைம் இனிமேல் வளர்ந்துக்கிருக்கு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். பசங்க உள்ள மெஞ்சிக்கிருக்காங்க. விட்டு நண்பர்கள்லாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுது தென்னாவட்டே. ஆத்தாடி ஆத்தா, இதுக்குள்ளே எந்த பக்கம் ஆடு மேயுது எங்கிட்டு இருக்குன்னே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஏன்டா அந்த பக்கம் வந்தேன் எனக்கு இருக்குது. பேசாமல் வயக்காடு பக்கமே போயிருக்கலாம் போலங்க. ஏன்னா அந்த பக்கமே நல்லா புல்லாக மேய்ச்சிட்டு இதெல்லாம் ஒரு புல்லாடா ஏன்டா அங்கிட்டு கூட்டுக்கு வந்து இன்றைக்கி நடக்க விட்டாங்க. வந்து காலையில் கரெக்டாக ஒரு 10:30 வரைக்கும் உள்ளே வந்தேன். இப்போ மணி 12 மணிக்கிட்ட வரைக்கும் சுற்ற விட்டாங்க. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு. எங்கேயோ வந்துட்டு எங்கேயோ சுற்றுறீங்க இன்றைக்கி. வயக்காடுக்கு வந்தாச்சு. இந்த பலூன் என்ட்ரி போட்டு நெட்டியாக நின்றுருக்கால. இது வரைக்கும் போன வருஷம் அது வரைக்கும் நட்டுருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் நட்டுருக்காங்க. இந்த பக்கம் பாதை கிடையாது. அப்படியே ரிவர்ஸில் கியரை போடுவோம். இல்லாட்டி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேரம் கிட்ட போவோம். பலூனே நம்ம போக வேண்டிய தூரம் எங்கே இருக்குதுன்னா அந்த முள்ளுக்கு தாங்க போகணும். இப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வரணுங்க. அங்கே போனால் தான் பசங்களுக்கு டேங்க் ஃபுல்லாகும். நம்ம கம்மாவுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே இருக்குமாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் ஒரு வாரம் மேலே இருக்கும். வயக்காட்டிலே தெரிஞ்சிட்டோம். வயக்காட்டில் தெரிஞ்சால் கொஞ்சம் பால் நல்லா ஊறுதுங்க. பச்சை கடிக்கிறனால இந்த புல்லை தொட்டு பார்க்க மாட்றாங்க. நீயும் புல் நீயே வச்சுக்கிடான்றாங்க. காஞ்ச புல்லெல்லாம் இன்றைக்கி வந்து தவிச்சு போயிட்டேன். இப்போ தான் வயக்காடு பக்கமே கூட்டுக்கு வந்திருக்கீங்க. இது வந்தாலே ஒரே பசுமையாக தாங்க இருக்குது. பச்சை பசேண்டு என்ன தண்ணி அப்பப்போ அந்த வயக்காடு தண்ணி வரதுனால இந்த இடம் அப்படியே பச்சை பசேண்டு இருக்குது. இதுக்கு அங்கிட்டெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சு. நான் மோனிக்கா கிடச்சிச்சா கற்கருக்கு மோனிக்கா பிள்ளை கொஞ்சம் பரவாயில்லைங்க. என்கிட்ட பிள்ளைய அரவணைச்சிக்கிட்டா தேடுங்க. ஓடியா 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 அப்படியே நெத்தை தட்டி விட மாதிரி கூட்டுக்கு வந்தா தாங்க கரெக்டாக ஓடிவாங்க. நிறுத்து இந்தா இப்போ தான் ஒன்று சேர்க்க முடியும். ஓடி 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 ஓடியா இந்தா நண்டே என்ன நண்டு வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க வாரு. எல்லாம் கருக்கு முட்டுறேன். ஜெசிக்கா எல்லாம் அடுத்த பேர் நல்லா தின்னுக்க முடிஞ்ச அளவுக்கு. எல்லாம் நெத்து தின்னுக்கிறேன். மஞ்சள் தேல் தின்னுக்கிறேன். மஞ்சள் தேல் பார்க்கவே இல்லை. நீயே நல்லா தின்ற. வாங்க கிளம்ப. எல்லாம் வந்துட்டீங்களா? கடைசியில் இன்னும் வேகப்பட்ட பேர் வரணுமே. மிஸ்டர் கொம்பன்லாம் அங்கே தான் இருக்கேன். வரி குதிரை பட்டச்சையில் வந்துட்டு முருகன் வரி குதிரை என்ன என் கையில் நெத்து இருக்கு. எங்கே தட்டி விட்டேன். அவங்க எல்லாம் ஒன்று விடாமல் எடுத்துருப்பாங்க. என்ன வரைக்குமா இருக்கும். தற்கொரு தின்னு அப்படியே கடி காஞ்ச நெத்து கடிச்சா கழிச்சிருச்சு. அதெல்லாம் கேட்குங்க. வேறு எவனோ கழிகிறானே அவன் கழிச்சிக்கின்றியா முனுக்கு அந்த குடிக்கிறோம். நீ தின்றா. நீ கழிஞ்சவன் கழிச்சு தின்றா. தின்றா கொஞ்சம் கேட்க முடியாது. ஒரு 2 நேரத்துக்கு தின்றேன்னா அவ்வளோதான் போதும். நல்லா கேட்கும். கழிச்சது சூப்பர் மருந்துங்க அது. முடியா வாங்க போகலாமா? போவோம் வாங்க. காலங்காத்தால் உள்ளே என்ட்ரி ஆன பின்னாடி இன்றைக்கி வந்த உடனே நம்ம ஒரு தடவை மோனிக்காவை ஒரு பாம்பு விரட்டிச்சு. பாம்பு கிட்டே போன பற்றியுமா அந்த வீடியோ. அதே பாம்பு சேம் இடத்துல இன்றைக்கி உள்ளே வந்து போகிறோம். நம்ம டைனோசர் கிட்ட சரியான பெரிய பாம்புங்க. அதே சார பாம்பு தாங்க. அங்கனே சுற்றுதான் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹைட் அளவு இருக்குங்க. நிற்க வச்சா ஹைட் அளவு இருக்குங்க. 6 அடிக்கு மேலேயே இருக்கும். முரட்டு பாம்பு உள்ள வரண்டா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. என்னடா போகுதுன்னு பார்க்குறேன். நம்ம ஆடுகள் நிற்கிறாங்க. என்ன அசையாக பார்க்குறேன். டைனோசர் வேமா போன்னு நட்டுக்கிட்டா. அதே முள்ளுக்குள்ளே தான் அங்கே இருக்குது. இங்கிட்டலாம் ரொம்ப பாம்பு இருக்குங்க. உஷாராகவே இருக்கணும். வர ஒரு டைனோசர் இப்போ தான் பார்த்தவா அப்படி ஸ்டன்னாக நின்ட்டா. என்னடா திண்டியா ஊருக்கு போகுதுன்ட்டு வா ஓடியா. அப்போ வரும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி சின்னதாக இருந்துச்சா. இப்போ இவங்களை விட ஹைட்டாக மாறிச்சு. எல்லா துத்தி பூ விட்டுருச்சுங்க. நல்லா பூ விட்டுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ உள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைட்டு இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எல்லாம் பட்டு போகும் எல்லாமே. பாருங்க இந்த கொலையை கடிக்கிறவங்க ஒன்றாவது காஞ்சப்பெல்லாம் கடிப்பாங்க. வருங்க கடிச்சு பழகிட்டாங்க. பழுந்து மகையாக 2 பேரும் அப்படி கடிச்சு பழகணும். இன்னும் நல்லா ருசியான புல் கிட்டத்தட்ட 50 வகையான புல் இருக்குங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதில் ஆடுகள் வந்து ஒரு 20 வகையான புல்லை திண்டாலே போதும். பவர் ஃபுல்லாயிரும். நான் நண்டே இங்கே மாட்டே ஆகிட்டே. எங்கனையாவது ஒரு இடத்துல வெட்ட வெளியாக இருந்தாலும் அங்கே படுத்துட வேண்டியதான். நண்டே நம்ம படுக்க விட மாட்டேன். பய உள்ள விரட்டிக்கிட்டே தெரியும். ஆஹா நம்ம பூச்சிக்கு அக்கி வருதுங்க. இப்போ தான் பார்த்தேன். குட்டி லைட்டாக கத்துச்சு. பையன் நல்லா இறக்கிட்டா. ஆனால் கரெக்டான நாளாக தெரியலையே. வாங்க போய் பார்ப்போம். போன ஆகஸ்ட் 24 நம்ம பூச்சி ஆடு வெட்டியிருக்கா. நம்ம தெனா விட்டு ஆகஸ்ட் 23 அவளுக்கு 1 நாள் முன்னாடி. ஆனால் அவள் இன்னும் பால் பையன் இறக்கலை. பூச்சி ஆனால் இறக்கிட்டாங்க. இப்போ முத்திக்கிட்டா. ஒரு குட்டி உள்ளது சீக்கிரம் அந்த 147 145 கிட்ட வந்துடுது. 2 குட்டி இருந்தால் கொஞ்சம் 150 கிட்ட போகும் நான் நினைக்கிறேன். நான் எண்ணி பார்த்தா நாள் வந்து 150க்குள்ளே தான் வருது நம்ம பூச்சிக்கு. பார்ப்போம். ஆனால் காம்பில் பால் நல்லா இறக்கிடுச்சுங்க. எப்படி நிற்கிறீங்க வேறு என்னமோ பாலைவனத்தில் வந்து விட்ட மாதிரியும் புல்லே இல்லாத மாதிரியும் நல்லா அப்படியே ஸ்கைப்பாலே வீட்டில் நல்லா தண்ணியாக குடிச்சிட்டு நல்லா இன்றைக்கி ஸ்பெஷல் லைட்டை வச்சோம் தண்ணிக்கு. அதனால் தண்ணியாக குடிச்சு தண்ணியை வயலுக்கு. ஏன்னா ரொம்ப ஓடுறாண்டு இவளுக்கு கால் கட்ட போடலை. தண்ணியை குடிக்க விட்டு அப்போ தான் வேகமாக ஓட மாட்டான். கொடியாடு அனைத்தும் கொடியை கடித்து கொண்டு இருக்கிறது. இதைவாது கடிச்சு சீக்கிரம் வகுத்துனப்பா பாருங்கள். இப்போல்லாம் வந்தது லேட்டு நிற்கி. ஆனால் நல்லா கொடி. இது ஃபுல்லாக கொடி தாங்க. இழுத்து போடவே தேவையில்லை. இதெல்லாம் கீழே அம்மி கிடக்கு. வந்து நின்றா போதும் பசங்க எல்லாமே. நேற்று வேறு நம்ம நம்ம பூச்சியை நறுக்குன்னு முட்டியே விட்டாங்க வகுத்தில். ஆடு கட்டும்போது மழைக்குள்ளே வேகமாக ஓடியாந்துச்சு. கரெக்டாக ஒரு 6:30 போல் 6 மணி இருக்கும். ஆடை பற்றி வீட்டுக்கு போனேன். சாரை விழுந்துருச்சு. அப்பயே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு போனேன். போய் நின்றுச்சு.
நல்லா சடச்சதுன்னு மழை பெஞ்சிச்சு. உள்ளே போய் நின்றோடனே வகுத்தில் பார்த்து முட்டினாலாம் என்னென்னு தெரிலங்க. ஆனால் பூச்சி அதுக்கு தான் ஈன்றாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது. என்ன செய்ய, ஆடு ஒன்றுக்கு ஒன்று முட்டுது. அப்பா எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கா, எதுக்கு முட்டுதுன்னே தெரியல. எல்லாம் அவனு என்றைக்குமே சுத்த சேலங்கருப்பு ஆடு முட்டி பழக செஞ்சுக்க. அதை பார்த்து எல்லா ஆடுகளும் முட்டுங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சுதாங்க தாயாட்டிலேருந்து எல்லா ஆடுமே முட்டி பழகுது. இப்போயே முட்டி பழகுச்சுன்னா அது என்றைக்கு ஆபத்தாங்க. வார் திருசா இன்னும் பச்சை மயமையாக பால் கொடுத்துக்கிருக்கா. ஆனால் பால் அவ்வளோதான் இருக்காது, மெலிஞ்சிட்டா. இன்னும் அவங்க போட்டு ரொம்ப அப்படியே அவங்கள பாவத்தை அவளை போட்டு ரொம்ப ஒடுக்க போகிறாங்க. இவ தான் கூப்பிட்டு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இவ மேலே தான் தப்பு பயம் இல்லை. நானும் முடிஞ்ச அளவுக்கு செந்தட்டி இல்லாத இடத்துல தான் அந்த கொடியாக இருக்கிறது அந்த பக்கம் தான் மேய்ச்சல் கூட்டு போகிறேன். ஆனால் இப்படி இருந்து 2-3 இந்த படர்ந்த செந்தட்டியில் கடிச்சு போடுது. பால் இருக்க மாட்டேங்குது நம்ம குட்டியம்மா கைப்பாலுக்கு. அதை கடிச்சோன்னே நேற்று அப்படியே கொஞ்சம் பால் குறைஞ்சி வச்சுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், செந்தட்டியை கடிச்சாலே ஆடுகள் பால் இருக்காது. அதுக்கு தான் இன்றைக்கி வேறு இடத்துக்கு மாற்றி கொண்டு வந்துட்டேன். இங்கிட்ட நான் கொஞ்சம் துதி சைடில் 2-3 கொடி படர்ந்துருக்கு. அதை கடிச்சிக்கிட்டே திருறா. வந்தோடனே காலங்காலத்தில் விருப்பத்தில் செந்தட்டியை கடிச்சோன்னே அப்படியே பால் குறைஞ்சவங்க. வெயில் காலம் மழை காலம்லாம் சரி, செந்தட்டியை கடிச்சாலே பால் இருக்காது. இந்த பக்கம் செந்தட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் இன்றைக்கி எங்கிட்டு வந்தாச்சு. எப்போயும் நம்ம அந்த பக்கம் போயிட்டு சுற்றி வருவோம். ஆனால் எப்படியா கண்ணை மறைச்சாலும் நம்ம அந்த ஆடுக்கு அந்த திண்ட ருசிக்கு செந்தட்டி தான் ஓடி போய் தின்னுது பயம் இல்லையே. அதுக்காக தான் கொஞ்சம் கூழு கம்மங்கூழ் கொஞ்சம் நல்லா காய்ச்சி கொஞ்சம் ஊற்றிக்கிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் பால் ஊறட்டும், என்ன செய்ய, வேறு வழி இல்லையே. பச்சை கடிக்கிறதுல இப்படி சம்பவம் ஆனிச்சுன்னா அப்புறம் குட்டியில் பால் இல்லாமல் போயிருங்க. ஆனால் நம்ம டைனோசர் அந்த ஆடுகளில் சுத்த சேலம் கருப்புக, இந்த கருப்பு வெள்ளை இருக்க ஒரு இந்த கள்ளி ஆடுன்றது அதுக்கு அதிகமாக அந்த செந்தட்டியை கடிச்சா ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நம்ம பெரிய ஆடுகளுக்கு டைனோசரஸுக்கு இந்த மாதிரி எது வந்ததில்லை. நம்ம சீனி ஆடுக்கு எந்த வந்ததில்லை, ஊம்புச்சிக்கு வந்ததில்லை. செந்தட்டியை கடிக்குது. கருப்பாக இருக்க ஆடுகளை பாதிக்கிறதுக்கு என்னாண்டே தெரில. இந்த அவராவர் இவ தான் ஃபஸ்ட்டு அக்யூசிட். இவ பெரிய அடுத்த வில்லை. ஆடை முட்டுறதுலையும் சரி, செந்தட்டியை கடித்து பால் இல்லாமல் குறைஞ்சிருவா. ஆனால் பரவாயில்ல, போன வட்டம் பால் நல்லா அவளுக்கு கொடுத்தா. நம்மளால் உங்கள்கிட்ட உள்ளே போக முடியாது. நம்ம இந்த பக்கம் தாங்க போகணும். வெளியே வரப்பு வழியாக வந்துருவோம், வயக்காடு வழியாக. நம்ம உள்ளே போனோம்னா ரொம்ப இதாகிடும், பசங்க முந்திக்கிடுவாங்க. நம்ம இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் நெல் பார்த்தீங்களா, நல்லா இப்போ தாங்க பூட்டு பறிஞ்சிக்கிருக்கு. உங்களுக்கு தெரியுதா, நெல் நல்லா வளர்ந்து பூட்டு பறிதா லைட்டாக அந்த பால் வரிதுன்னு வாங்க செஞ்சுருமா. ஃபுல்லாக எல்லாம் ஒரே மட்டத்தில் அது வரைக்கும் நட்டுருக்காங்க. நம்ம அந்த பக்கம் இருந்தோமா, இப்போ இங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போகணும். அங்கே அப்படியே போவோம். பசங்களாம் உள்ளே திடுறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இந்த பக்கம். ஒரு பையன் சத்தத்துக்கு காணா, என்னன்னு காணா. இது அந்த பக்கம் பருத்தி காலத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே, பார்க்கணுங்க. இது சின்ன வலிச்சி குரல் தான் கேட்குது. இது சின்ன வலிச்சி மட்டும் தான் வந்திருக்கா. என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, மற்றவங்களாம் காணமே. இங்கிட்டு தாண்டா எப்போ பாதி பேர் சத்தம் கேட்டீங்க, இங்கிட்டு வந்துட்டீங்க. அதுக்குள்ளே எல்லாம் வரட்டும் இல்லைங்க. என்ன வலிச்சே எல்லாம் இங்கிட்டு தான் மேய்ஞ்சிக்கிருக்காங்க. இதாக இருக்காங்க ஒருத்தனா வர்றாங்க. ஒரு குரூப்பு முன்னாடி வந்துருச்சு, உள்ளே போயிடுச்சு. வாரு நம்ம கருவாச்சி மகள் அப்போ வந்து இந்த வெள்ளை வேளா மரத்து இலையை கூட சண்டை ஓடுக்கிருக்கா. திண்டு பார்த்துட்டு அவ்வளோ நல்லா ருசி. வரு இல்லை இதோ அவ்வளோதான், முடியல பயம் இல்லை. உங்கள் அண்ணன் தரிக்கான் கூடவே இருக்கேன். அண்ணன் தங்கச்சி ரொம்ப பாசம் வச்சுக்கிறியான். இன்றைக்கி நம்ம நண்டு மக்கள் 2 பேர் இருக்கால, அவளை வீட்டில் விட்டு வந்தாச்சு. ஏன்னா முந்தானத்து சாரை நேற்று நல்ல மழை, இன்றைக்கி பெஞ்சால் போய். ஏன்னா 9 மாவட்டத்துக்கு நம்ம இடியும் கனமழை இருக்குன்ட்டுருக்காப்புல. அதில் நம்ம மாவட்டம் உள்பட இருக்கிறது. அதனால் சாயந்தரம் மழை பெய்யும். இனிமேல் தை மாதம் அந்த கொஞ்சம் மழை பெய்கிற ஒரு வாரம் பெஞ்சால் பெய்யுறது ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் என்ன, அந்த நெல்லுகில் அறுக்கணும், மக்காச்சோளம் அடிக்கும்போது ரொம்ப சிரமம் தான். இப்போ நம்மளுக்கே நெல் அறுக்காமல் சுற்றுக்கருது மட்டும் அறுத்து வச்சுருக்கோம். இன்னும் மிஷின் வண்டி வரல. ஏன்னா மழை வர அறுத்தா அப்படி இதாக போகும், ஈரத்தோடு அறுத்தா. அதனால் கொஞ்சம் வெயில் அடிக்க போது அறுத்துக்கிறோன்னு விட்டுட்டோம். மக்காச்சோளம்லாம் இன்னும் சில பேர் ஒடிச்சிட்டு பாதி பேர் ஒடிக்காமலே போட்டாங்க. ஏன்னா நல்ல மழை பெஞ்சிருச்சு. இதை பேசுகிற கேப்பில் நம்ம பூச்சியை மறந்துட்டோம் பார்த்தியா. நானே அவளை மறந்துட்டேன், எங்கிட்டு வர்றான்னு தெரில, சத்தமும் கேட்கல. மெயிராளா, ஆனால் மெயிராவத்துலேருந்தா குட்டிகள் கொஞ்சம் லேட்டாகிக்கணும். பார்ப்போம், சத்தம் கேட்க மாட்டேங்குது. அவளையும் காண நானும் தேடி பார்க்குறேன். ஒரு புதருக்குள்ளே எங்கிட்ட இருக்குன்னு எல்லாம் கருப்பாக தெரியுது. நண்டோ இன்னும் பூச்சியை காண எல்லாரும் வாரீங்க. பாவியில் பூச்சியை தாண்ட நம்ம எதை தேடுறோமோ அதை தான் காணாமல் போதுங்க. சின்ன வலிச்சே நீ கூட வந்துட்டு எங்கே வேர் இஸ் பூச்சை, காக்கா பூச்சை. இந்த இவனும் கருப்பாக இருக்கான். இவன் வந்து நம்ம கருப்பசாமி தானா. எங்கடா பூச்சியை காணா. பூச்சியே காணங்க. உள்ளேயே வலி வந்தனால குட்டி போட்டாலோ. ஆனால் அப்போ அந்தளவுக்கு வலி இல்லாமல் தான் எரிஞ்சு அவளை காணுங்க. உள்ளே படுத்துட்டா அவளை. எல்லா ஆடும் வந்துருச்சு, அந்த ஆடவே காணுங்க. வருங்க எல்லா ஆடும் வந்துருச்சு. அத்தை பூச்சியவே காணுமே. வந்துட்டாங்க பூச்சி. அந்த வர்றா, வாழை தூக்கிக்கிட்டே வர்றா. கிட்ட போய் பார்த்தா தெரியும் என்னன்ட்டு தெரியல. பயவுள்ள என்றைக்குமே முந்தி பறந்துக்கு வரும் பயவுள்ள. இன்றைக்கி என்னமோ இன்னும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. இன்னும் அக்கி இது வரல, பார்த்தாலே தெரியும். முட்டுறாங்க நம்ம ஊமிச்சியும் ஊமிச்சி வந்து கச்சா வகுத்தில் முட்டுறான். இப்படி தாங்க என்ன ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காது போல். இடத்துல வராத இடத்துல வராதுன்ட்டு சண்டை ஓட்டுக்கிட்டாங்க இருக்குது. இப்படி இடம் இருந்தாலும் பயவலிக்கு வெள்ளாடுக்கு சண்டை போகிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. பூச்சை நீ காண தெரிவிக்க பூச்சை மைக் செட்டு நீ 2 பேரும் ஒன்றா தான் தெரியுங்களா. இந்த அக்கி வந்துக்கிட்டாங்க இருக்குது.
இன்னும் டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படுத்தா சில குட்டிகள் உயின்றும். ஆனால் அதுக்குள்ளே இவங்கள இந்த நெல் பக்கத்தில் மேய்க்கக்கூடாது, அங்கிட்டு போயிடணும். எப்படி படுத்துக்காய் வருங்க, படுங்க, நல்லா படுங்க. சாயந்தரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணியாக ஆக்கி போடுறேன். கொம்பா நல்லா தலைகாணி வேணுமாடா, நல்லா தலைகாணி எதுவும் வேணுமா, நல்லா தூங்குங்க. நல்லா மேய்ஞ்சிட்டிங்க ஒரு ஃபுல்லாக பாருங்கள். சாயந்தரம் மழை வர போதிரி அப்புறம் ஐயா அப்பா யாத்தையான்னு கற்றுவாங்க. நீ வாங்கடி அரைப்பட்டினி தான். இதுக்குள்ளே இன்னும் ஒரு ரவுண்டு போனால் நல்லா இருக்கும். ஆனால் வருங்க தூக்கம் வந்துச்சு. கொம்பா ஆத்தே மேய்ஞ்சி களைச்சி போயிட்டான்டா. ஆத்தே கொல்ட்ரிங்க்ஸ் வேணுமாடா, எப்படி வர கழுத்து ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிட்டு நல்லா வருவீங்களா. இந்த நெல் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பால் பறிஞ்சு பூட்டு பறிஞ்சு நல்லா வந்திருக்குங்க. நல்லா வளர்ந்துருச்சு பயிர். இதெல்லாம் விதப்பு, நடவு கிடையாது. இது நடவு, அது விதப்பு. மாற்றிட்டாங்க போனோட்ட. இதெல்லாம் விதப்புல இருந்துச்சு, கொஞ்சமாக மாறிச்சு. நல்லா மின்னிக்குள்ளே கிடக்குங்க. அதான் பசங்க அமைதியாக மேய்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ. அங்கிட்டு மட்டும் பூந்து போகாமல் தான் சரி. அங்கிட்டுலாம் ஈரம் தண்ணிக்குள்ளே. இது வந்து ஒரு காலத்தில் மானு பண்ணிலாம் இருந்துச்சு தெரியுமா, அதாங்க இது. இதனால் இந்த ஏரியா பக்கம் வராமல் போயிட்டேன். அப்படியே அதிலே வந்து அங்கிட்டே போயிடுவேன். நல்லா குழக்கொம்பாக இருக்குது. மருந்து அடிப்பாங்கன்னு பாய்ந்துக்கிட்டு வராமலே இருந்தேன். ஆனால் நல்லா பறிஞ்சிருச்சு. மருந்துக்கிறது இன்னும் அடிக்க மாட்டாங்க. இன்னும் நல்லா பறிஞ்ச பின்னாடி சோடை வரக்கூடாதுன்னு சொல்லி மருந்து அடிப்பாங்க. அந்த இன்னும் ஊரியா எனர்ஜி ஒரு தடவை போடுவாங்க. அந்த ஏரியா பக்கம் அப்போ மட்டும் நம்ம இந்த ஏரியா பக்கம் வரவே கூடாது, தலை வச்சு படுக்கவே கூடாதுங்க. மோனிக்கா பார்த்து மேய்ப்புறோம். அப்படியே தண்ணியாக பச்சை தண்ணியாக இருக்குங்க. வருங்க கொக்கரவழி கொலை. ஆனால் பார்த்து மேய்க்கணும். அந்த ஏரியாவில் பெரிய பாபு இருக்குது மோனிக்கா. இந்த ஏரியாவில் நல்லா ஒரு கொடியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேண்டாமா, மிதிச்சு நகட்டுறீங்களே, உங்கள் புத்தியை காட்டுறீங்க வருன்னு நினச்சானே. மோனிக்கா இறங்கிட்டு அதெல்லாம் இறங்க தின்னக்கூடாது, பழக்கம் வந்துடும். இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்க, அவங்க அங்கிட்டு மேய்ச்சிக்கிருக்காங்க. இதான் நம்ம தெனாவட்டை தின்றா அவர். இதாங்க மின்னி கொலை. இது நல்லா ஆடுகள் விரும்பி தின்னும். நல்லா கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. இது நல்லா தெனாவட்டை எடுத்து காட்டு பார்க்கலாம். இதாக இருக்கும் வருங்க. இது நல்லா உரக்கடலே கேட்டாலும் இதோட விதை இருக்குங்க. நானும் ஒரு தடவை போகிறேன், டவுனுக்குள்ளே போகிறேன். இதோட விதையை மறந்து போகிறேன். மின்னி கொலை விதைன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹைப்ரிட்டாக இருக்க முடியும். நம்ம ஏதாவது ஒரு குண்டுக்குள்ளே போட்டுருந்தோம் நல்லா வளர்ந்துருங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா வளரும். ஆடுகள் நம்ம ஏரியாவில் இதெல்லாம் போட்டிருக்காங்க. மாட்டுக்கு போட்டு விட்ருவாங்க. அப்படியே படர்ந்து நிற்குங்க. கூட ஏதாவது ஒரு பருத்திக்குள்ளே போட்டுவிட்டோம் வச்சுக்க, படர்ந்து அப்படியே பருத்தி சாக போட்டத்தில் இதை வச்சு விட்ருவாங்க. அப்படியே நல்லா வளரும். அப்படியே அறுத்தறுத்து மொத்தமாக போடுவாங்க. மாட்டு தீவனம் நல்லா வளருங்க. ஆடுகள்லாம் சூப்பராக சாப்பிடும். மின்னி கொலண்டுவாங்க. சரி, அது பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக. உனக்கு என்ன கொண்டு தெரியுமா, உனக்கு மட்டும் காய் எங்கிட்டாலும் கிடச்சிருங்க. நல்ல காய், சூப்பர் காய், பச்சை காய். இப்போ தான் வந்தது, கிடச்சிரு. நம்ம டைனோசரஸு அந்த 2 குட்டியில் ஒரு குட்டி இறந்துச்சுன்னு தெரியும். இருந்தாலும் முந்தானது கத்திக்கிட்டே இருந்தா. பையவில் ஒரு குட்டியை மட்டும் அணவரைச்சிக்கிட்டா. அந்த ஒரு குட்டி அப்படியே பார்த்துவிட்டா பையவில். எல்லோரும் வந்துட்டீங்களா, தண்ணி கிண்ணி குடிக்க போகணும். இன்னும் நண்டு பெரியவ மட்டும் உள்ளே போனால் வாழை காண பையவுலையே மற்ற ஜீவராசிகள் வந்துருச்சு. பூச்சே இன்னும் தெரில, பூச்சி இன்னும் மெயில் ஆபத்தில் தான் இருக்காங்க. மணி 3 மணிக்கிட்ட ஆக போகுது. இன்னும் தண்ணிக்கு வேறு விடலை. கிரேஷியாக்கா வந்துட்டியா, போகலாமா எல்லாரும் போய் தண்ணி குடிப்போம். கரடியே எங்கே கூட்டு போகிறேன் நீ, எங்கே வர்றத எங்கேயோ கூட்டு போய் தண்ணிக்கு கூட்டு போண்டா. இவன் எங்கிட்ட பருத்தி காடுக்கு வந்துட்டான். கரடி பண்ணுற வேலையெல்லாம் கொடுத்தாங்க. கரடியை நம்பி ஒரு கூட்டம் வருவாருங்க. வருங்க இவ்வளோ நம்பி ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. நல்லா தண்ணி குடிக்க கூட்டு. ஆனால் மோடத்துக்கு தண்ணி குடிக்க மாட்டாங்க, வெயில் அடிக்கல. இருந்தாலும் அங்கிட்டு கோரப்புள்ள போய் விடுவோம். எதுக்கு எல்லாரும் என்ன பார்த்துக்க கருவச்சே, என்ன நெத்து இல்லை, வாங்க போய் தண்ணியாக குடிங்காட்டி கோரப்புள்ள கடிங்காட்டி வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு. என்னன்னு தெரில, பூச்சிக்கு இன்னும் அந்த வழி தெரியாமல் இருக்கா. நான் அக்கி விழுந்துச்சு, இப்போ ஒரு தடவை விழுந்துச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் விழுகலை. இன்னும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கா. இப்போ தான் மேயாமல் நின்றுருக்கா. பசியில் இருந்தனால அந்த ஞாபகமே இல்லையோ என்னன்னு தெரில, வழி வரல. இப்போ தான் நின்றுருக்கா. அவளும் இந்த உள்ளே போயிட்டா. என்னன்னு தெரில, பார்ப்போம். எனக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. என்ன செய்ய, அப்படிங்க தண்ணியை குடிக்க எசவில்லை போல். ரொம்ப பள்ளமாக இருக்குது. இந்த பக்கம் குடித்தாலும் குடிக்கலாம். அந்த ஊர்னி தண்ணியை குடிக்க மாட்டேன். என்னன்னு தெரில, இங்கே தண்ணி சூடாக இருக்கா. எங்கிட்ட ஏதாவது குடிச்சு வளர்த்துனப்புங்க இந்த வரால பூச்சி. அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா வலி இல்லை. அதனால தான் அசைப்படுறா அவர். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் தான் குட்டி போட போகிறாங்க. டைம் என்ன இருக்குது போல. பூச்சே என்ன பூச்சே என்ன செய்யுது? நீ சும்மா இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்கா பூச்சி. பவுத்துக்குள்ளே வைக்கும்போது இன்னும் பயமாக இருக்குது. இதனாவட்டே நீ வர முட்டிப்படாத தெரியும். படுத்துருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக. என்னன்னு தெரியல, ஆனால் அசை போடுறா. என்ன நீ படுத்துருக்குது நிற்கிறது எனக்கு சரியில்லை பூச்சே, பயமாக இருக்குது. என்னண்டே தெரில காக்கா பூச்சே. அவன் நல்லா அசை போட்டுக்கிருக்காங்க. இன்னும் அவளுக்கு அந்த பெயின் வரல. அதனால் கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகலாம். வீட்டில் போய் தான் இனிவாக தெரியுது. அதனால் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிற நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், லைக்காக போட்டிருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுகளில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களை மறந்து விடைபெறுவது நான் வைரம். எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. எந்திரிச்சால மறுபடியும் வழி வந்து எந்திரிக்கிறான்னு தெரில. நம்ம டைனோசர் மாதிரி எந்திரிச்சு படுக்கிறாங்க. எனக்கே பயமாக இருக்குங்க. இந்த அக்கி வருது. ஆஹா என்னாச்சுன்னு தெரியலையே. இது வேறு நமக்கு இதாக இருக்கே.